கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள். தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா விசுவாச மார்க்கத்தாராக நாம் எல்லாரும் இருக்கணும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்று 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களோ ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல விசுவாசம் வேணும். தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அந்த விசுவாசம் நமக்கு வேணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதை காணோம் அப்படின்னா விசுவாசத்தை காணோம். விசுவாசம் இருந்தாதான் நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியும். ஒருவேளை இப்போ வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள், இல்ல குடும்ப பிரச்சனைகள், இல்ல வாழ்க்கையில் உள்ள காரியங்கள், இல்ல வேலை செய்யற இடத்துல உள்ள காரியங்கள், வியாபாரத்தில் உள்ள காரியங்கள், இல்ல கணவன் மனைவிகளுக்கு பிரச்சனைகள், எதையாவது உட்கார்ந்து யோசிச்சுட்டு விசுவாசம் குறைஞ்சிரும். ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல விசுவாசத்தை காணும். நமக்கு முதல்ல என்னென்ன வேணும் அப்படின்னா விசுவாசம் வேணும். ஆவிக்குரிய 9 கனியில ஒண்ணு விசுவாசம், ஆவிக்குரிய 9 வரங்களில் ஒண்ணு விசுவாசம். ஆபிரகாமுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா விசுவாசம். புதிய ஏற்பாட்டுல விசுவாசத்தினாலதான் நம்ம நீதிமான், விசுவாசத்தினாலதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். விசுவாசம் தான் நமக்கு முதல். இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும்போது நமக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னா விசுவாசம் வேணும். விசுவாசம் நமக்குள்ளே வளரும் போது ஆசீர்வதிக்கப்படுகிறோம். சில குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னா, உலகத்துல மனிதருடைய சத்தத்தையும் கேட்பாங்க, அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க, மறுபடியும் வெளியில புறப்பட்டு போவாங்க. எல்லா காரியத்தையும் கேட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் சோர்ந்து போயிடுவாங்க. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இருதயத்துக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம பதித்து வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வருஷத்துல நம்ம ஒரு முறையாவது பைபிள் வாசித்து முடிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. முடிந்த அளவுக்கு முயற்சி எடுத்துருங்க. ஏன்னா சில குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கிறீங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி. இந்த வருஷத்துல ஒரு குடும்பத்துல எனக்கு ஒரு தாயார் சொன்னாங்க, கடந்த வருஷத்துல நம்ம ஒரு முழு பைபிளை வாசித்து முடிச்சிட்டேன், புதிய ஏற்பாடை வாசித்து முடிச்சிட்டேன். இன்னொரு குடும்பத்துல நான் 5 தடவை பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன். இன்னொரு குடும்பத்துல நான் 13 தடவை பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன், முழு பைபிளை வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா. பைபிள் வாசிக்க வாசிக்க தேவனோட வார்த்தை நம்ம இதயத்துல வரும்போது பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். வசனம் நமக்குள்ள வரும்போது பலன். அப்ப நமக்குள்ள எப்படி அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம் அப்படின்னா தேவனோட வார்த்தையை விசுவாசிக்கணும். அவர் நமக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, அந்த வாக்குத்தத்தங்களை உட்கார்ந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கோம். ஒருவேளை இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இது வரைக்கும் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கேன், அப்படி யாராவது இருக்கிறீங்களா? முதல்ல தேவனை விசுவாசிங்க, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைங்க. அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. வீட்டுல அம்மா அப்பா சொத்து சேர்த்துச்சிருப்பாங்க, பிள்ளைகளுக்கு ஒரு பத்திரத்துல எழுதி பீரோல வச்சிருப்பாங்க. வீட்டுல யாராவது இறந்து போயாச்சு அப்படின்னா உடனே பூர்வீக சொத்து ஏதாவது இருக்கா, இல்ல தாத்தா பாட்டி சொத்து ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பீரோல தேடும்போது சில நேரத்துல கிடைச்சிடும்.
அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆமா, எங்க அம்மா அப்பா எங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிம்பாங்க. அதை பார்த்தா பிள்ளைகள் அனுபவிப்பாங்க. நமக்கு என்ன எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா, சாபத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கப்பட்டு நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு. நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, நமக்காக ஜீவ பலியானார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய இரத்தத்தினால கழுவப்படும் போது, நம்ம வாழ்க்கை முழுவதும் மாறுகிறது. அப்போ ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போகணும் அப்படின்னா, அந்த பழைய சுபாவங்கள், அந்த பழைய எண்ணங்கள், அந்த பழைய சிந்தனைகள், பழைய பழைய காரியங்கள் ஏதாவது தொடர்தா, இதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்துல நைட் நேரத்துல இப்ப கையில செல்போன் வேற நிறைய குடும்பத்துல வச்சிருக்காங்க. மனைவிட்ட பேச மாட்டுக்காங்க, வீட்டுல இருக்க அம்மாட்ட பேச மாட்டுக்காங்க, வீட்டுல இருக்கிற பெரியவங்கள்ட்ட பேச மாட்டுக்காங்க. நிறைய வீட்டுல மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு அன்பே காணும், எங்க போச்சுன்னு தெரியல. சில வீட்டுல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அன்பை காணும், எங்க போச்சுன்னு தெரியல. சில வீட்டுல பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேச மாட்டுக்கு, அந்த அன்பு எங்க போச்சுன்னு தெரியல. இதெல்லாம் காணும். இதெல்லாம் நிறைய வீட்டுல இழந்து போயிட்டாங்க. ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்ததுல தேவன் அன்பா இருக்காராம். இயேசு கிறிஸ்து நமக்கா ஜீவனை தந்தார், நம்ம மேல அன்பா இருக்காரு. பரிசுத்த ஆவியார், அவர் அன்பின் ஆவியானவர். ஒரு முழு பைபிள் ஃபுல்லா ஃபில்டர் பண்ண அன்பு. முதல்ல தேவன்ட்ட அன்பு கூறணும், ரெண்டாவது உன்னை போல பிறனை நேசிக்கணும். அப்படி நம்ம நேசிக்கும் போது தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நியாயப்பிரமாணம் நிறைவேறணும் அப்படின்னா அன்பு. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அன்புக்குள்ள வரணும். அவருடைய கற்பனையை கை கொள்ளணும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். அவர் நமக்கு என்ன எழுதி கொடுத்தாரோ அதை அப்படியே நம்ம கை கொள்ளணும். அதுக்குள்ளதான் அவ்வளவு ஆசீர்வாதமும் இருக்கு. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். ஆபிரகாமுடைய இதயத்துக்குள்ள ஒரு உண்மை இருந்துச்சு. ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார், விசுவாசித்தார். அதனால இன்னைக்கு இந்த இரவு நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் செய்தி என்ன அப்படின்னா, நம்ம ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறோமா? அது ஒரு பெரிய கேள்வி. தேவன் பாப்பார். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நீதியே. அந்த நீதிக்குள்ள நம்ம வரும்போது நம்முடைய பழைய வாழ்க்கையில என்னென்ன பாவம், தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையில சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்கணும். நமக்காக இயேசு கிறிஸ்து ஜீவ பலியானார். அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டு நாம் நீதிமானா மாற்றப்படும் போது ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இது சத்தியம். சத்தியத்துக்குள்ளே நம்ம வரும்போது நமக்கு விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாக்கப்படுவீர்கள். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியை எங்கேயோ அங்கதான் விடுதலை உண்டு. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையில விடுதலை வேணுமா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும், விசுவாசத்தினாலே நீதிமான். அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் யார் அப்படின்னா, முதல்ல நமக்கு என்ன வேணும்? விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள்ள பெருகணும். ஹல்லேலூயா. தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அப்போ நமக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா தேவனை விசுவாசிக்கணும். பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒரு குடும்பம் பிதாவையும் குமாரனையும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய சொந்த குமாரன் நமக்காக தந்தார். உலகத்தினுடைய எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். நம்ம எல்லாரையும் மீட்டெடுக்க தம்முடைய சொந்த குமாரனை தந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஒரு குடும்பம் ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. யோவான் 3 அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினிக்குள்ளா தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்.
அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவன் கெட்டு போக மாட்டான், அவன் நித்திய ஜீவனை அடைவான். அதே நேரத்திலே அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு தந்தருளி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவனை நாம் விசுவாசிக்கிறோம், குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியான இருக்கிறார், திரு ஏக தேவன். அவர் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இரவு நேரத்திலே எந்த குடும்பத்திலே அண்ணே என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறை இருக்குன்னே, தேவனை ஒழுங்கா தேடுறீங்களா? சர்ச்சுக்கு ஒழுங்கா போறீங்களா? கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? இல்ல செல்போன்ல பல மணி நேரம் நாடகம் பார்க்கறது, படம் பார்க்கறது அடிமையில இருக்கிறீங்களா? இல்ல கேம் அடிமையில இருக்கிறீங்களா? இல்ல வேற வேற வெப்சைட்ல போய் பல காரியத்துல தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத வீடியோ ஏதாவது பார்த்து நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தேவனை எப்படி தேடுறோம், அதுதான் முக்கியம். தேவனை தேடும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேவனை தேடும்போது அந்த குடும்பம், அவனுடைய தலைமுறை, அவனுடைய வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா எனக்காக ஒரு ஜீவ பலியாயிருக்கிறார், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றேன், இனிமேல் என்னோட வாழ்க்கையில் நான் பாவம் செய்ய மாட்டேன், அக்கிரமம் செய்ய மாட்டேன், கர்த்தரை விட்டு நான் தள்ளி போக மாட்டேன், துணிகரமான பாவத்துக்குள்ள நான் போக மாட்டேன், துன்மார்க்கமா நான் வாழ மாட்டேன், பொல்லாத காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன், நான் இனிமேல் அவருக்காக நான் உண்மையா வாழ்வேன், நான் அநீதியா வரக்கூடிய வருமானத்தை வெறுத்துருவேன், அநீதியான பணம் எனக்கு வேண்டாம், நான் இனிமேல் கர்த்தருக்காக வாழ்வேன். அந்த ஒரு நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் தேவனுக்காக வாழ்வேன். ஒரு குடும்பம் இயேசுக்காக வாழ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே கண்டிப்பா ஆசீர்வாதம். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே தேவையில்லாம நம்ம எங்கெல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்றோம், இதை செக் பண்ணி பார்த்தால் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான ஆக்குகிறார் என்று வேதம் முன்னா கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இரவனத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. இந்த இரவு நேரத்திலே என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றிப்பா. தூலபா சந்தா டலபல ஹோரபல கபுது பெக்கேதுனா ரிபலபல ஹோரபல ரபு ஷபலப கபுது பெக்கேதுனா துனேஹாசி துனி ஷலபபல ஹோரபர கபுது பெக்கேதுனா. யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடப்படட்டும்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் வேலை அடங்கியப்பா. இந்த இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் தேவ சமாதானம் வேணும்ப்பா. இரவு நேரத்திலே யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடங்கியப்பா. இரவு நேரத்திலே இன்பமான தூக்கம் தாங்கப்பா. எந்த குடும்பத்திலே கண்ணீரோடு, வேதனையோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, கடன் பிரச்சனையோடு, குடும்பத்திலே பலவிதமான போராட்டத்தோடு இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டு எடுங்க, கர்த்தர் மீட்டு எடுங்க. உம்முடைய பாதவடியில் இந்த குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எந்த சூழ்நிலை வேதனையோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த வேதனையை நீக்கி சமாதானத்தின் தேவன் அந்த வீட்டுக்குள்ள இறங்கி வரணும்ப்பா. அவங்க இருதயத்துக்குள்ள சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில, எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால சுகமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா பலவீனத்தையும் நீக்கி பூரண சுகம் தாங்கப்பா. நைட் ஷிப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. கர்த்தர் கூட இருங்க அப்பா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. அதிகாலையில் உம்முடைய சமூகத்திலே கண் விழிக்க கிருபை செய்யுங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்திலே அப்பா இரவு நேரத்திலே தாழ்த்துறாங்கப்பா. கற்பதனியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க.
டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்கப்பா. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறேன், எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. உங்க நாமம் மைபடட்டும்ப்பா. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, தடைகளை நீக்கி வாசல் திறந்தாங்க. வெளிநாட்டு போன்னு சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. கர்த்தர் பிள்ளைகளோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. சொந்த வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. கர்த்தர் கூட இருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எங்களுடைய ஆவியை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.